ஆண் ஒன்று பெண் ஒன்று பிள்ளை பெற்றுருப்பான். பொம்பளை பிள்ளை சொல்லுவாள், என்ன நான் எங்கள் அம்மா வைக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கப்படாது, பொம்பளை பிள்ளை வீட்டில் இருக்கப்படாதுன்னு எனக்கு ரூல் இருக்கா? அம்மாவை வச்சு காப்பாடக்கூடாதுன்னு இருக்குதா? எந்த ரூல் இல்லையே. ஆனால் இவர் ரூல்ஸ் பேசுவான். உடனே அவர் பையன் ஆம்பளை பையன் சொல்லுவான், ஏன் அம்மா வச்சு எனக்கு ஆசை தான், எங்கள் வீட்டம்மா சரியில்லை. கடைசியில் அந்த அம்மா தெருவில் நிற்கும். இரக்கத்தோடு உன்னை பெற்றெடுத்த அன்னை தெருவில் இருக்கிறார், ஆனால் நீ கோயிலுக்கு வர, திருவிழா கொண்டாடுற, எல்லாம் செய்யற. இரக்கம் எங்க போச்சு? கடவுளினுடைய இரக்கம் என்னது நீ பார், தெரியும். பார்த்த மாத்திரத்திலேயே அங்க என்ன பரிவு கொண்டு எதையும் வேலை செய்யணும். நல்லா கவனிச்சுக்குவாங்க. இது எல்லாம் திரும்ப திரும்ப எல்லாரும் கற்றுக்கொள்ளணும். பார்த்த மாத்திரத்திலே தேவை எங்க இருக்கிறதோ இரக்கம் கொண்டு ஆண்டவர் இயேசு இரக்கம் கொண்டு உனக்கு வேண்டியவை தந்தார், குணமாக்கினார், உணவளித்தார், வாழ்வு கொடுத்தார். இப்படியெல்லாம் செய்த ஆண்டவர் நீ இரக்கம் கொண்டவனாக இருக்கும். உன் இதயம் வேலை செய்ய வேணும். இன்னைக்கு என்ன அப்படின்னா இதயம் வேலை செய்யாது, மூளை நல்லா வேலை செய்யுது நிறைய பேருக்கு, வாய் நல்லா வேலை செய்யுது. இன்னைக்கு வாயைத்தான் பூட்டு போடணும். ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்னா ஐயையோ, ஒன்று ஐயையோன்னு சொல்ல சொன்னது யாரு? ஐயையோ போயிட்டானா ஐயையோ அப்படின்பா. வாயை பூட்டு போடணும் முதல்ல. நிறைய பேருக்கு வாய் மட்டும் அப்படின்னு போயிட்டே இருப்பான். கீழே விழுந்துட்டானா அன்னைக்கு ஒருத்தர் அங்கே டூ வீலரில் நம்ம ஊருக்காரங்களுக்கு மாதிரி தான் இருக்குது. டூ வீலரில் எல்லாம் இதுக்குள்ளே பாஞ்சிருவாங்க. ஏன்னா பையங்களுக்கு வாங்கி கொடுக்காதுங்க டூ வீலர். நல்ல வண்டியாக இருந்ததுன்னா என்ன செய்ய, லாரிக்குள்ளே டர்ன்னு உள்ளே போயிடுறான். பிறகு இங்கே பிள்ளையும் இருக்க மாட்டேங்குது, கொள்ளையும் இருக்க மாட்டேங்குது. இப்படி தான் நடக்கும் வீடுகளில். இன்னைக்கு நான் என் பிள்ளை சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அன்புக்குரியவர்களே, அதை பார்க்கின்ற போது பக்கத்தில் இருக்கவங்கலாம் அச்சோன்னு போயிட்டே இருக்கான். ஒருத்தர் உதவி செய்ய மாட்டேன். இன்னைக்கு இந்த சமீபத்தில் ஒரு 6 பேர் இறந்ததில் சொல்கிறாங்க, 1 மணி நேரமாக அவங்களை யாருமே தூக்கலை. 1 மணி நேரமாக இப்போ 6 பேர். நேற்றைக்கு முந்தினோம் அங்கே இருக்கிற பகுதியில், நம்ம பகுதியில் தான் அந்த இரக்கத்தின் செயல்கள் எங்கே போச்சு? பார்த்த மாத்திரத்திலே நீ இரக்கம் கொள்ள வேண்டும். இரக்கம் கொண்டால் உன் கால்கள் வேலை செய்ய வேண்டும். இந்த தந்தை ஓடினார் 108, உன் கால் 108. என்ன செய்யணும் அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்ததுன்னா சில பேருக்கு காலை விளங்காது, பக்கத்தில் போகவே மாட்டான். எங்க ஐயோ அதையா பார்ப்போம். இன்னொன்னு கைகள் அவர் கட்டி தழுவி முத்தமிட்டார். அன்புக்குரியவர்களே, இரக்கத்தின் ஊற்று இதுதான். கடவுளினுடைய ஆற்றலின் அருள் உன் குடும்பத்தில் விளங்கும்படியாக நற்கருணை பேரருள் கடவுளின் இரக்கத்தின் ஆற்றலை நமக்கு தருகிறது. பழைய ஏற்பாட்டு மக்கள் இதை கண்டுகொண்டார்கள். புதிய ஏற்பாட்டிலும் நாம் கண்டுகொள்ள வேண்டும். தந்தை இரக்கமுள்ளவராக கண்டு இரக்கம் கொண்டு பரிவு கொண்டு அவர் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த மகனை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு இரக்கம் எங்கே இருக்கிறது? இரக்கத்தின் ஆற்றல் எங்கே இருக்கிறது? இரக்கத்தினுடைய வலிமை நம்முடைய குடும்பத்தில் எங்கே இருக்கிறது? எங்கே இயேசு அன்போடு இருக்கிறார்? யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு இயேசுனுடைய இரக்கம் நம்முடைய குடும்பத்தில் செழுமையாக இல்லை. அதை மீண்டும் வழங்குவதற்காகத்தான் நற்கருணை ஆண்டவர் நம் இதயத்தில் வருகிறார். இதயத்தில் வருகின்ற ஆண்டவர் நம்மோடு உடன் நடக்கிறார். இதை நம்பிக்கையாக அவர் என்றென்றும் இரக்கத்தில் வாழ்கிற தேவன் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழா நாட்களில் இரக்கம் என்ற ஆற்றல், இரக்கம் என்ற புதுமை, இரக்கம் என்ற வலிமை, இரக்கம் என்ற வேறொரு நம்முடைய குடும்பத்தில் ஊற்றாக பொங்கட்டும். கடவுளின் இரக்கம் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை, நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். இன்றைக்கு இரக்கத்தினுடைய ஆற்றல் குடும்பங்களில் தேவை. வாழ்கின்ற இடங்களில், வாழ்கின்ற நேரங்களில், வாழ்கின்ற மக்களில் இந்த இரக்கத்தின் ஆற்றல் இன்று தேவையாக இருக்கிறது. அதை நாம் தேடுவோம். நம் ஆண்டவர் இயேசுனுடைய நற்கருணையின் பேரருள் இரக்கத்தின் ஊற்றாய் அமைவதைப் போல இந்த இரக்கத்தின் ஊற்று நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக வந்து நம்மையும் வாழ வைக்கும்படியாக மன்றாடுவோம். இறையருளை விரும்பி கேட்போம். ஆமாம். நற்கருணை என்ற பேராற்றல் இரக்கத்தின்
ஊற்றாய் அமைகிறது. ஆண்டவரே, அன்று இரக்கத்தின் மிகுதியினார் நீர் மக்களை வழிநடத்தினீர், அவர்களை குணமாக்கினீர், அவர்களுக்கு உணவளித்தேன். நானே வானினின்று இறங்கி வந்த உணவு என்று சொல்லி ஆன்ம பலத்தை அவர்களுக்கு நம்பிக்கையாய் அளித்தேன். அதற்காய் நன்றி கூறுகிறோம். தர்மையான நேரத்தில் அந்த இரக்கத்தின் வெளிப்பாடுகள் எங்களுடைய குடும்பத்தில் விளங்கும்படியாக வேண்டுகிறோம். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே இரக்கத்தை தாரும். ஒருவர் மற்றவரோடு இரக்க மிகுந்தவர்களாய், இந்த அன்பை பகிர்ந்து கொள்ளவராய், நற்கருணை பேரருள் தருகின்ற ஆற்றலாய் விளங்கும்படியாக செய்யும். ஆண்டவரே, இந்த புதுமையின் ஆற்றல், நீர் கொடுக்கின்ற இந்த ஆற்றல் இரக்கத்தின் வெளிப்பாடுகளாக அமைந்து ஒருவர் மற்றவருக்காக வாழ்கின்ற பேராற்றலாய் விளங்கும்படியாக வேண்டுகிறோம். மக்களை ஆசீர்வதி, சிறப்பாக இந்த பங்கு மக்களை ஆசீர்வதி. எல்லா மக்களும் ஒன்றிணைந்து உடைய பேரூர்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாளிலே வருகை இருக்கிறார்கள். அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவளித்து உடைய இரக்கத்தின் வெளிப்பாடுகள் எங்களில் என்றும் இருப்பதாக. இந்த சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை வழிநடத்துகின்ற தந்தையர், பங்கு தந்தையும், அருள் சகோதரிகளையும், பெரியவர்களையும், இளைஞர்களும் தருமையான நாளிலே இந்த பவனிக்காக உம்முடைய பேரருள் இந்த குடும்பங்களை நிறைவிக்க வேண்டும் என்பதற்காக முன்னெடுத்த அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதி. உமக்காக குரல் எடுத்து பாடியவர்களை ஆசீர்வதி. இந்த பகுதியை ஆசீர்வதியும். வருகின்ற நாட்களிலே இந்த திருவிழா மகிழ்ச்சி எல்லா குடும்பங்களிலும் நிறைவாக இருப்பதாக. நாங்கள் இரக்கத்தின் ஆற்றலை பெற்று முழுமையான மகிழ்ச்சி பெறும்படியாக ஆண்டவரும் மீட்பரும் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவே நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாத கடவுள்.
அதை தெளிவாக செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு படிக்கிற காலத்திலிருந்தே கற்றுக் கொடுத்த எங்களுடைய முன்னோடி அன்பிற்குரிய தந்தை அருள் அம்புரோஸ் அவர்கள் நம்முடைய பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தையாகவும் இருந்து பங்கேற்போம் பங்களிப்போம் என்ற ஒரு முழக்கத்தை நம் மத்தியிலே ஏற்படுத்தி இன்றைக்கு நாம் அனைவரும் சிறப்பாக பங்கேற்பதற்கும் பங்களிப்பதற்கும் நம்மை ஊக்குவித்த ஒரு அருமையான தந்தை. இந்த நம்முடைய பங்கு தளத்திலே சிறப்பாக செயல்படுவதற்கு பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்த மிக அருமையான தந்தை இன்றைக்கு நம்மோடு வந்து இந்த மகிழ்ச்சியிலே நமக்காக கலந்திருக்கிறார், நமக்காக மன்றாடி இருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய ஊர் சார்பாக, நம்முடைய பங்கு மக்கள் சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்காக ஜெபித்திருக்கிறவர் தந்தை பிரிட்டோ அவர்கள். அவர்கள் திருக்குடும்ப சபையை சார்ந்தவர்கள். அவர்கள் நாளையும் நம்முடைய திருவிழாவிலே நிகழ்விலே பங்கேற்க இருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் நாளைக்கு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இருக்கா? ஒன்றும் பிரச்சனை. அடுத்தபடியாக நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து 3 தந்தைகள் வந்திருக்கிறார்கள். தம்பி பவுலுடைய நண்பர்கள், எனக்கும் தம்பிமார்கள். இன்றைக்கு மதுரையிலே இவர்களுடன் படித்த ஒரு தந்தை அவர்கள் விபத்துக்குள் உள்ளாகி இறந்து போனார்கள். அவர்களுடைய அடக்கம் முடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். இல்லை என்றால் திருப்பதிக்கே வந்து விடுவதாக என்னிடம் சொல்லியிருந்தார்கள். நானும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்தேன். ஆனால் அவர்களுக்கு வர முடியவில்லை. இருந்தாலும் நாங்கள் கடைசியில் தலையை காட்டுறதுக்காக வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் நம்முடைய இந்த விழா மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள். தந்தை நேசமணி, இவர் நம்முடைய வண்டானத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த பொன்னாடையை அறிவிக்கின்றோம். தம்பி கொஞ்சம் நல்ல யதார்த்தமான தம்பி, தெளிவாக பேசக்கூடியவர், நன்றாக எழுதக்கூடியவர். அவர் தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக நம்முடைய தந்தை எட்வின் அவர்கள் கயத்தாரினுடைய உதவி பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்கிட்ட ரீஜென்சி பண்ணார். அதனால் என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஆமாம், தம்பி நல்ல நம்ம கொடுத்த பணியை சிறப்பாக சிறமேற்கொண்டு செய்யக்கூடிய ஒரு தம்பி. அவ்வளவு பொறுமையாக உட்கார்ந்து என் கூட உட்கார்ந்து சமாளிக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும். அதனால் அந்த பொறுமை அவனுக்கு நிறையா உண்டு. அந்த ஒரு நல்ல தம்பி எட்வின் அவர்கள், தந்தை அவர்கள் இந்த நாளிலே வந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய ஊர் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். அடுத்தபடியாக நம்ம வீட்டு பிள்ளை, நம்முடைய சொந்தக்காரர், அன்பு தந்தை பவுல் அவர்கள். நான் இவரை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்கள் எல்லாருக்கும் இந்த இப்படி டவுசர் போடாமல் அடைஞ்ச காலத்திலேருந்தே உங்களுக்கு தெரியும். அதனால் நான் அவரை பற்றி அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் தந்தை அவர்கள் தான் இன்றைக்கு பிரிட்டோ ஃபாதர் இவர்கள் நண்பர்களை எல்லாம் நமக்கு கூட்டிகிட்டு வந்தவர். அதனால் நம்முடைய ஊரினுடைய வளர்ச்சியிலும் நம்முடைய மகிழ்ச்சியிலும் அவருக்கு எப்பொழுதுமே பங்கு உண்டு. அந்த பங்கை உரிமையோடு செய்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி பவுல் அவர்களுக்கு நம்முடைய ஊர் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்குரியவர்கள், இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய புதுவாழ்வு செவக்குழுவை சார்ந்த சகோதரர்கள் இந்த பவனியிலே நல்ல முறையில் பாட்டு பாடி உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றி. மேலும் நம்முடைய பாடல் குழுவினர், அது கடைசியில் எல்லாருக்கும் சேர்த்து நன்றி சொல்லிக்கொள்ளலாம். அதனால் இங்கே வந்து எல்லா விடயங்களிலும் தந்தை சொன்னது போல எல்லா விடயங்களிலும் பங்கேற்ற
உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.